நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் தான் ஆனிச்சு நண்பர்களே. இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அகைன் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஒரு பெருசாக கீழே போகுமானா கீழே போகாது. மார்க்கெட் நல்லா மேலே ஏறி வந்திருக்கு. கொஞ்சம் கன்சால்டேஷன் அப்படி இல்லைனா கொஞ்சம் கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு போனால் தான் ஃபர்தராக அகைன் மேலே போகும்போது நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. ஏன்னா மார்க்கெட் கண்டினியூவாக நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு இது இந்த இடத்துல 23,300லேருந்து ஒரு கண்டினியூ ஏற்றம் தான் மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருக்க மார்க்கெட். ஒரு சின்ன கன்சல்டேஷன் அப்படி இல்லைன்னா கீழே கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்பப்போ போனால் மட்டும்தான் ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திடீர்னு எப்போ வேணாலும் மார்க்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் இப்போ கீழே வர டைமிங் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நேரமாகவும் எந்தெந்த ஸ்டாக்ஸு கீழே வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைமாகவும் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? பெருசாக கீழே வரல, வெறும் ஒரு 18 பாயிண்ட் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவல்லேருந்து கீழே வந்துச்சு. 230லேருந்து 130, ஒரு 100 புள்ளிகள் கீழே இறங்கி வந்திருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனது ஒரு 10-20 புள்ளிகள் நிஃப்டி இறங்கியிருக்கு. சரிங்களா? எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்விங் நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 24,052 அப்படிங்கிற லெவல் 24,058 இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,985 அப்படிங்கிற லெவலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,916 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இந்த ஸ்விங் ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 24,192 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 24,277 அப்படிங்கிறது ஃபிப்னாசி லெவல். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா 24,360. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,467. இதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,616. இதெல்லாம் ஃபிப்னாசியோட லெவல்ஸ் நண்பர்களே. இதை பார்த்துக்கோங்க. ஓஐ டேட்டா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வருது, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அதுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நிஃப்டியில் 24,000ங்கிற லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. மார்க்கெட் இன்றைக்கி அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. 24,100 இந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல 24,200 சின்ன ரெசிஸ்டன்ஸ், எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால. சரிங்களா? எவ்ரி 100 பாயிண்ட் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 24,000 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஓஐ டேட்டா சொல்ல வருது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 புள்ளிகள் ஓப்பன் ஆன லெவல்லேருந்து 800லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு இன்றைக்கி. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கை பாருங்கள். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போனாலும் கண்டினியூவாக மேலே போயிட்டு இருக்குது. இப்படியே மேலே போன மார்க்கெட் ஒரு திருப்பி என்ன பண்ணுச்சு, இந்த ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல்பேக், நல்ல புல்பேக்கு கொடுத்துச்சு. சரிங்களா? நல்ல ஒரு புல்பேக் கொடுத்துச்சு. திருப்பி என்ன பண்ண வருது அப்படின்னா, இந்த லெவல் 21,957 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் இந்த லெவலை அடுத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான பிளான். சரிங்களா? எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக மார்க்கெட் எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பாருங்களேன். நம்ம இந்த இடம் சொல்கிறோம்ல, எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுது. சப்போஸ் நாளைக்கு கீழே வந்தாலும் இந்த 51,939 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்கிது. சரிங்களா? இதுதான் சப்போர்ட்டு.
ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அடுத்த சப்போர்ட். சரிங்களா, இதை நான் வந்து இந்த லெவலில் வந்து வச்சுக்கிறேன். தேர்டு சப்போர்ட் 51,143. ஓகே, சப்போர்ட் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு இந்த லெவல். ஓகே, 51,900 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,570 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அது கீழே வந்துச்சு அப்படின்னா 51,143 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காது, ஒரு சின்ன சப்போர்ட்டாக தான் இருக்கும். இப்போ கூட மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 52,023, இந்த 52,000 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த லெவலை வந்து ஒரு சின்ன ஜோனாக மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த லெவலில் எந்த ஏரியாவில் வேணாலும் நாளைக்கு சப்போர்ட் எடுக்கலாம். இந்த ஏரியாவிலேயே கன்சல்டேஷன் கூட ஆகலாம். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கெல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ 52,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 52,651 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே. ஓகே, 52,924 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, புதுசாக மார்க்கெட் போகும்போது நம்ம இந்த ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிப்னாசி லெவலில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஃபிப்னாசி லெவலையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்னாசி லெவல் படி இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துன்னா பெரிய புல் பேக் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 51,168 அப்படிங்கிற லெவல்லாம் வந்து எடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டும் இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான், இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த லெவல்லையுமே சப்போர்ட் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படியே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாளை தினம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணோம். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அதையும் பார்த்துக்குவோம். ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பக்கத்தில் எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை. 52,000 அப்படிங்கிற லெவல்லையும் பெருசாக சப்போர்ட் இல்லை. புட் ரைட்டர்ஸ் பெருசாக கிடையாது. மார்க்கெட் வந்து விழுந்தால் பெருசாக விழுகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 51,500 51,000 வரைக்கும் கூட போகலாம். 52,000 லெவல்லையும் பெரிய சப்போர்ட் கிடையாது. ஆனால் 53,000 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பிரிங்கிறதுனால பொசிஷன் யாரும் வந்து பெருசாக வச்சுக்க விரும்பலை. அதே நேரத்தில் யூஎஸில் ஃபெட் சேர்மன்ஸோட ஸ்பீச்லாம் இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனாக ஆகலாம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பொசிஷன் எல்லாருமே வந்து தவிர்த்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் புட் சைடு வந்து பெரிய ஓஐ டேட்டா கிடையாது. விழுந்தால் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஓகே, தென் ஃபின் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால. ஓகே, சப்போர்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் சப்போர்ட்டெல்லாம், ஏன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட். இந்த இடம் 23,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,248 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் 23,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த ஜோன் 23,550 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,762 அப்படிங்கிற லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் தான் நியூ ஹை போகும். 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் மிட் கேப்பை வந்து பார்த்துடலாம். மிட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஃபிப்னாசி லெவல் செகண்ட் சப்போர்ட்டில் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்குமே வந்தது 12,143 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. லெவல்ஸை வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்குங்கிறதுனால சப்போர்ட்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா அதே லெவல்ஸ் தான்.
ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,141 அப்படிங்கிற இன்றைக்கி வந்த லெவல். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,000 அப்படிங்கிற லெவல். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,940 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்த இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 12,237 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிப்னாசி லெவலு 12,330 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஆல் டைம் ஹை நியரு 12,375 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா 12,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 12,200 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஓஐ டேட்டா வந்து சேஞ்சஸ் ஆகும். நேற்றைய தினம் தான் வந்து மிட் கேப் எக்ஸ்பிரி ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து இந்த இடத்துல வந்து ஓஐ வந்து பில்ட் ஆகிருக்காது. நாளைய தினம் தான் வந்து புதுசாக பில்ட் ஆகும். நாளை மறுநாள் தினம் தான் ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகும். அப்போதைக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்களாகவே ஓனாக மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித்தின் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் மார்ஜின் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2x3 மார்ஜின் தராங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்கரேஜ் வந்து வெரி லோவாக இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம மார்க்கெட் வந்து வீடியோ வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ, இதை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இது என்னோட வியூ தான். நம்ம சொல்கிறது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 100% மார்க்கெட்டை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய யாரும் வந்து இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால் நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ரியல் ட்ரேடுக்கு வாங்க. அதுவும் ஒரு 2 or 3 month உங்களால் ப்ராஃபிட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.